ஒரு வழியா நம்ம சூர்யாவோட 50th பர்த்டே ஸ்பெஷலா அவரோட 45வது படமான கருப்பு படத்தோட டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கருப்பு டீசர்ல இந்த படத்தோட டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி நிறைய சம்பவங்களை செஞ்சு வச்சிருக்காருங்க. அது எல்லாம் என்ன ஏதுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோமா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கருப்பு படத்தோட டீசரை எல்லாருமே நேற்றுக்கு பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுலயும் நம்ம சூர்யா அவரோட ஒரிஜினல் நேமான சரவணன் சொன்ன விதமாகட்டும், கஜினி படத்தோட அந்த வாட்டர் மெலன் சீனை ரீக்ரியேட் பண்ண விதமாகட்டும், சீச்சி இவன் இல்லங்க, வாட்டர் மெலன் சீனாலே இவன் தான் முதல்ல ஞாபகம் வரான். ஏங்க, நான் சூர்யாவோட வாட்டர் மெலன் ரீக்ரியேஷன் சீன் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த டீசர் கட்ல முழுக்க நம்ம சூர்யாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க வேற எந்த ஆக்டர்ஸையும் அந்த அளவுக்கு சரியா காட்டல. பிகாஸ் சூர்யாவோட பர்த்டே ஸ்பெஷலா இந்த டீசரை ரிலீஸ் பண்ணி இருக்கிறதுனால அவரோட ஃபேன்ஸ்க்காக தான் இந்த டீசரை பயங்கரமா சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு டீசரை கட் பண்ணி இருக்காங்க. சரி, இந்த கருப்பு படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணி நம்ம கிட்ட மூவி டீம் என்ன சொல்ல வராங்கன்றத ஒன் பை ஒன்னா சொல்லிக்கிட்டே வராங்க. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த டீசர்ல மெயினா ரெண்டு பேரை காட்டியிருக்காங்க. ஒன்னு கருப்பசாமி அண்ட் இன்னொருத்தர் நம்ம சூர்யா. இந்த படத்துக்கு எதுக்காக கருப்புன்ற டைட்டில் வச்சிருக்காங்கன்றது இப்போதாங்க புரியுது. ஏன்னா கருப்பசாமியை பேஸா வச்சுதான் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் இருக்க போகுதுங்க. அது எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, இந்த டீசரோட ஸ்டார்டிங்ல கருப்பசாமியை காட்டி இது மற்ற சாமி மாதிரிலாம் கிடையாது, இந்த கருப்பசாமி ரொம்பவே பவர்ஃபுல்லானது, மனசார வேண்டிக்கிட்டா உடனே நியாயம் கொடுக்குற சாமி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. அண்ட் அடுத்த ஷாட்லயே நம்ம சூர்யாவை அந்த கருப்பசாமியா மாறுற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா ஒரு லாயர் அப்படின்றதையும் ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா லாயர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அண்ட் அடுத்த சீன்லயே நம்ம சூர்யா முரட்டுத்தனமா வில்லன் கேங்ல இருக்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறாரு. டீசர் முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்னா, எல்லா படத்திலயும் வரா மாதிரி இந்த கருப்பு படத்திலே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு நீதிமன்றத்தில் இருக்கவங்க நீதி தர மாட்டாங்க. ஸோ நீதிமன்றத்துக்கு எதிராக லாயர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீதிமன்றத்தை மாத்தி நீதி தாருங்கள் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்றாங்க. நீதிமன்றத்தினாலே நீதி தர முடியாத பட்சத்தில் டீசரோட ஸ்டார்டிங்ல சொன்னாங்கல்ல, கருப்பசாமி வந்து மற்ற சாமி மாதிரிலாம் கிடையாது, நம்ம வேண்டிக்கிட்ட உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் நம்ம சூர்யா கருப்பசாமியாவே மாறி நீதிமன்றத்தினால கொடுக்க முடியாத நியாயத்தை கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி கொண்டு போக போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் கருப்பசாமி இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சங்கிலி கருப்பு, காலனி கருப்பு, கோட்டை கருப்பசாமி, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, சமய கருப்பு, சேட்டுமலை கருப்புன்னு இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் கருப்பசாமி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கருப்பு படத்துல எந்த வேரியேஷன் ஆஃப் கருப்பசாமியை பேஸா வச்சு இருக்கலாம்னா, இந்த சங்கிலி கருப்புன்னு சொல்றாங்களே அந்த கருப்பசாமியை பேஸா வச்சு கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்குங்க. இவ்வளவு வேரியேஷன்ஸ் ஆஃப் கருப்பசாமி இருக்காங்களே, எப்படி ப்ரோ பர்டிகுலரா சங்கிலி கருப்பசாமியை பேஸா வச்சு இருக்கும்னு சொல்றீங்க நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சங்கிலியை வச்சு வில்லனோட கேங்க அடிச்சு பறக்க விடுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லேஜ் சைட்ல எல்லாம் சங்கிலி கருப்பு தான் மெயினான சாமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அக்யூரேட்டா சங்கிலி கருப்பு சாமியை தான் பேஸா வச்சு இருக்கும்னு சொல்லலைங்க. மேபி அப்படி இருக்கலாம்னு ஒரு கெஸ் தான் பண்ணியிருக்கேன். படத்துல ஆர்ஜே பாலாஜி எப்படி காட்டுறாருன்னு பார்ப்போம். நம்ம சூர்யா அவரோட பேரை ரிவீல் பண்ற விதமா என்னோட பேர் சரவணன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அண்ட் எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாசான பீக்ல அந்த இன்னொரு பேரை சொல்லாமலே விட்டு இருப்பாரு டீசர்ல. அந்த இன்னொரு பேர் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கெஸ் பண்ணி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சூர்யாவோட கேரக்டரை ஆர்ஜே பாலாஜி எப்படி டிசைன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அன்னியன் படத்துல விக்ரமுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டி இருப்பாங்க. அதாவது அம்பிக்கு அவனோட உடம்புக்குள்ள அன்னியன் வரும்போது அன்னியனா மாறுறது அம்பிக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த படத்துல நம்ம சூர்யாவோட கேரக்டருக்குமே அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. பகல்ல சூர்யா லாயர் சரவணா முடிக்க முடியாத கேஸை கருப்பசாமியா மாறி முடிக்கிற மாதிரி படத்துல காட்டலாம். கருப்பசாமியா மாறுறது சூர்யாவுக்கு தெரியாமலே கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் சூர்யாவோட லுக்குமே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல ஸ்டைலிஷா சூப்பரா இருக்காருங்க. எனக்கு ஒரு பக்கம் இந்த டீசர்ல சூர்யாவோட கண்ணை பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி தோணுதுங்க. அதாவது ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல சூர்யாவோட கண்ணை பார்க்கும்போது எனக்கு தோணுது. மேபி டீசர் கட்டை அப்படி கட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு தெரியல. அண்ட் இந்த படத்துல நம்ம சூர்யாவோட கேரக்டருக்கு இன்னொரு பழக்கம் இருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. என்னன்னா, கைவிரலோட நொட்டை உடைக்கிற மாதிரி இந்த டீசர்ல நிறைய ஷார்ட்ஸ்ல காட்டியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் தலைமுடிய தூக்கி விடுற மாதிரி, நம்ம தளபதி விஜய் கில்லி படத்துல விரல சீன்ற மாதிரி சூர்யாவோட கேரக்டர் ஸ்டைலா கூட அந்த ஹேபிட்டை காட்ட வாய்ப்பு இருக்குங்க. ரெட்ரோ படத்துல சூர்யாவுக்கு அம்மாவா நடிச்ச சுவாசிகா இந்த கருப்பு படத்திலயும் நடிச்சிருக்காங்க. அவங்கள டீசர்ல இந்த ஒரு ஷாட்ல காட்டி இருக்காங்க. லாயர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுற இடத்துல முக்கியமான ஆளா காட்டியிருக்காங்க. அப்படி எதுக்காக இந்த லாயர்ஸ் எல்லாம் நீதிமன்றத்தை மாத்தி நீதி தர சொல்றாங்கன்னு நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சூர்யா கூடவே இருக்க
மாதிரி காட்டி இருக்காங்க. இந்த வாட்டர் மெலான் சாப்பிட்ற ஷாட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மலையாளம் ஆக்டர் இந்திரன்ஸ் இருக்காருங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஆழப்புழா ஜிம்கானா படத்தில் நடிச்சிருக்க அனன்யா ரவி இருக்காங்க. இவங்க 2 பேரும் மெட்ரோ ட்ரெயின்ல சூர்யா ஃபைட் பண்ணும் போது அங்க உக்காந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஒருவேளை இவங்க சூர்யாவோட டீமா இருக்கலாங்க. அப்படி இல்லைன்னா சூர்யாவோட கிளைண்டா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. மெட்ரோ ட்ரெயின் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, இந்த ஷாட்ல கோட் படத்துல ஜீவன் மெட்ரோ ட்ரெயின்ல ஹெல்மெட் போட்டுட்டு சண்டை போடுற மாதிரி இந்த கருப்பு படத்துலயும் அதே மாதிரி ஒரு கேரக்டரை காட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஷாட்ல ஆர்ஜே பாலாஜியை சூர்யாவுக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க. அவரும் இந்த படத்துல ஒரு லாயரா தான் வரப்போறாங்க. ஏற்கனவே ஒரு ரூமர் இருக்குங்க, ஆர்ஜே பாலாஜி தான் இந்த கருப்பு படத்தோட வில்லனா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. இந்த டீசர்ல நம்ம சூர்யா கோவமா பேசுறதை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருக்குமோ. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த கருப்பு படத்தோட ஸ்டோரி சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படத்தோட ஸ்டோரி மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த சோசியல் மீடியால எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படமா நம்ம ஆர்ஜே பாலாஜி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலங்க. இந்த டீசர்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அனௌன்ஸ் இன்னும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு தீபாவளி ஸ்பெஷலா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான சாய் அபியங்கர் இந்த கருப்பு டீசர்ல போட்ட மியூசிக் எப்படி இருக்குன்னா சுமாரா தாங்க இருக்கு. படத்தோட சாங்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு பர்சனலா சாய் அபியங்கரோட ஆல்பம் சாங்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு சாய் அபியங்கரோட ஆல்பம் சாங்லாம் பிடிக்கும்னா அந்த லைக்கை கொட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு சாய் அபியங்கரோட சாங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சீன்ல சூர்யா நிறைய பேரை அடிச்சு பறக்க விடுறாருங்க. அண்ட் இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட கையை ஏதோ ஒரு பொண்ணு பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு சில பேர் இது கண்டிப்பா மூக்குத்தி அம்மன் தான், கருப்புசாமி கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க. ஆர்ஜே பாலாஜி நயன்தாரா வச்சு மூக்குத்தி அம்மன் படத்தை எடுத்ததுனால கடவுள் சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்றாரு, நம்ம லோக்கி அண்ணா எல்சியூவை கிரியேட் பண்ண மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா சூர்யா அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணை காப்பாத்ததா சண்டை போடுறாருன்னு தோணுதுங்க. இந்த டீசர்ல காட்டியிருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அன்பரி மாஸ்டர் சூப்பராகவே பிரசன்ட் பண்ணி இருக்காங்க. அண்ட் இந்த சீன்ல பார்க்கும்போது சலார் படத்துல வர சீன் மாதிரியே தான் இருக்கு. ஆனா இந்த டீசர் கட்ல பார்க்கும்போது ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் தெலுங்கு படத்துல இருக்க ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரியே இருக்குங்க. அப்படி படத்துல இருக்காது நான் நம்புறேன். ஏன்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் படமா இந்த படம் வந்துடக்கூடாது. இந்த வாட்டர் மெலான் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்க ஒரு லூசி யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆளு கருப்பு டீசரை பார்த்துட்டு சூர்யா சார் என்னோட ஐகானிக் சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி போஸ்ட் போட்டுட்டு ரீல்ஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. என்னத்த சொல்றதுனே தெரியலங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்றீங்க. அவ்வளவுதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஹிடன் டீடைல்ஸை உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.